ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க மண்டபத்துக்கு பார்த்தீங்கன்னா சுடரை கூப்பிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட சுடரோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்ன கூட்டம் கம்மியா இருக்கு, உங்க ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் அங்க மணமேடை கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஒரு 100 பேர் கூட தேராது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1000 2000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா ஒரு 100 பேர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு சக்திவேல் பார்த்தீங்கன்னா, இல்ல கல்யாணத்துக்கு நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு ஒரு 3000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வாங்க எல்லாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சக்திவேலும் மயிலோட அம்மாவ கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பழனி பார்த்தீங்கன்னா குமாருக்கு "என்னடா டீ சூடு சூடா இருக்கு, குடிடா ஆறிட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா சுகன்யா வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா குமார் கிட்ட, "என்ன குமாரு, பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் வந்துட்டாங்க. நீ பொண்ணுகிட்ட ஏதாச்சும் தனியா பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ வேற அமைதியா இரு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் லைஃப் ஃபுல்லா அவனும் அவளும் பொண்ணும் தனியா பேசிக்க தான் போறாங்க. இப்ப எதுக்கு நீ அந்த மாரி சொல்ற?" அப்படின்றாங்க. "அது இல்லைங்க, தாலி கட்டுறதுக்கு முன்ன பொண்ணோட தனியா பேசுறது அது ஒரு தனி சுகம். அதனால தான் நான் குமார கேட்டேன்" அப்படின்றாங்க. "இவ வேற சும்மா விடமாட்டாளே" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஒண்ணும் பண்ணாத, நீ போயிட்டு பாரு" அப்படின்றாங்க. சரி பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா, நான் போயிட்டு பாக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து சுகன்யா போறாங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா வந்து மயில் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்ன மயிலு, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் முயற்சி பண்ணேன். இந்த பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன எல்லாம் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீயும் சரவணனும் இந்த ஒண்ணா சேரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இல்லாத நடக்குது அப்படின்றத எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி மயிலு, நீயும் சரவணனும் ஒண்ணு சேர மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மயில் பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "நீங்கலாம் செக்கப் போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்ப நீ உடனே பேச்ச மாத்தி பேசுறேன்னு தெரியுது மயிலு. சரி விடு, என்னத்துக்கு நான் அத பத்தி பேசிக்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அங்க பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா வந்துடுறாங்க. "என்ன சுகன்யா, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குமா" அப்படின்றாங்க. "ஆமா, உன் புருஷனோட அக்கா ஃபேமிலி வந்திருக்கா கல்யாணத்துக்கு" அப்படின்றாங்க. "இதுவரைக்கும் வரல, இதுக்கு மேல வருவாங்க" அப்படின்றாங்க. "எதுக்கு, முன்னாள் சம்மந்திய பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, எங்க குடும்பத்த பத்தி எவ்வளோ கேவலமா பேசுனாங்க. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்ற மாரி தானே அவங்க பேசுனாங்க. இப்ப இங்க நான் இவ்ளோ பெரிய இடத்துல பொண்ணு குடுக்குறேன். அவங்க அண்ணா வீட்டுக்கே பொண்ணு குடுக்குறேன்னு நெனச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அத அவங்க கண்ணால பார்த்து வயிறு எரியணும்ல, அதுக்காக தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி மயிலு வா நம்ம போலாம், அங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து மயில கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த அம்மா சரியான ஆளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகன்யா ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த பழனியும் சக்திவேலும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு வர்றவங்கள பார்த்தீங்கன்னா வரவேற்பு பண்ணின்னு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோமதியும், சரவணனும், ராஜியும் வந்துடுறாங்க. "நான் கோயில்ல நல்லா இருக்குல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "கரெக்ட்டா நம்ம முகூர்த்த டைம்க்கு தான் வந்திருக்கோம். நம்ம போற டைம் பார்த்தீங்கன்னா, தாலி கட்டி முடிஞ்சிரும். நம்ம பார்த்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிடலாமா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள போறாங்க. அங்க சக்திவேலும், பழனியும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண இருக்காங்க. "வாங்க, வாங்க" அப்படின்றாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, இன்னும் எங்க?" அப்படின்றாங்க. "இல்ல, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். என்ன வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சேன்றதுக்காக கடமைக்கு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, தோணுச்சு அதனால வந்தேன்" அப்படின்ட்டாங்க. "இல்லையே, பார்த்தா அந்த மாரி தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே அண்ணன் அக்கா கிட்ட சண்டை போடுறதையே வேலையா வச்சிருக்க. எங்க பார்த்தாலே அண்ணனும் தங்கச்சியும் இப்படி சண்டை போடுறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் நான் எங்கடா இப்ப சண்டை போடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, "டேய் நான் எங்கடா சண்டை போடுறேன்" அப்படின்ட்டாங்க. "சரிக்கா நீங்க உள்ள போங்க, இங்க நிக்காதீங்க. டேய் கதிரு உள்ள போ, ராஜிம்மா உள்ள போ, அக்கா உள்ள போக்கா, அங்க அம்மாவும் அண்ணாவும் வெயிட் பண்ணிருக்காங்க. நீ போயிட்டு அவங்க கிட்ட பேசுக்கா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா பழனி கிட்ட, "என்னடா அந்த பரதேசி பையன் வருவான்னு பார்த்தா அவன் வரல. அந்த பரதேசி பாண்டியன் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல" அப்படின்ட்டாங்க. "என்னண்ணா அவர் வந்திருந்தா மட்டும் என்ன, வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பியே. எதுக்கு நான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னாங்க. "இல்ல, அவன் வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தேன். இல்லடா" அப்படின்னாங்க. "சரி விடுண்ணா, நமக்கு இங்க கல்யாண வேலையே நெறைய இருக்கு. எதுக்கு அத பத்தியெல்லாம் பேசிக்கின்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா கோமதி, கதிர், ராஜுவும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா கிட்ட வந்து பேசுறாங்க. "வா வா கோமதி, வா கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்துவேலும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராஜியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "வா ராஜி, நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அழகா இருக்க, என்ன என்னோட கண்ணே பற்றும் போல ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்றாங்க. "சரி எல்லாரும் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏன் கோமதி நீ மட்டும் வந்திருக்க, இன்னும் யாரும் வரலையா?" அப்படின்றாங்க. "இல்லம்மா அவங்கலாம் வரல, நாங்க மட்டும் தான் வந்தோம்" அப்படின்றாங்க. "ஏன்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, "நீங்க பொண்ணு வேற இடத்துல எடுத்திருந்தா குடும்பத்தோட வந்திருப்போம். இப்பதான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல" அப்படின்ட்டாங்க. "சரி, சரி நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
கோமதி அப்பத்தாக்கிட்டயும், முத்துவேல்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஃபோன் வருது. "இரும்மா ஒரு நிமிஷம் வரேன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. "ஆங்க இப்பதான் கோயிலுக்குள்ள வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. பாண்டியனும் "சரிம்மா பார்த்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மயில் வராங்க. மயில பார்த்து கோமதி, "நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். இப்பல்லாம் உடம்பு பரவாயில்லையா? டைம் சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்னு சொல்லிட்டு மயிலும் சொல்றாங்க. "சரிம்மா, இப்பல்லாம் ஒழுங்கா உன்னால வேலைக்கு போ முடியுதா? இல்லன்னா வீட்லயே இருக்க வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. "சரிம்மா உடம்ப பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மயில் கோமதி கிளம்புறாங்க. அப்ப மயில் பார்த்தீங்கன்னா, "இல்ல ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா?" அப்படின்றாங்க. "இல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நானும் இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனா இப்ப இந்த கல்யாணத்து வரைக்கும் வந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி விடு இதுல போய் என்ன இருக்கு? நடக்கிறது தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கோமதி போயிர்றாங்க. மயில் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாவே நிக்கிறாங்க. கோமதி, கதிரு, ராஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தாகிட்டயும், முத்துவேல்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்த மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத்துவேல் கிட்ட, "பெரிய சம்பந்தி நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதிய பார்த்துக்கினே. கோமதியும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்காத மாரி அமைதியாவே இருக்காங்க. "இல்ல இந்த வீட்டுக்கு எங்க பொண்ணு வர நேரம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா ஆயிடும். உங்களுக்கு போய் நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு வியாதியா வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்குறாங்க. இத பார்த்த கதிர் பார்த்தீங்கன்னா, "பாரும்மா எந்த இடத்துல என்ன பேச்சு பேசணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் அமைதியா இருடா நீ" அப்படின்றாங்க. "சரி உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நல்லதா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொன்னிருக்காங்க. அப்ப ஐயர் பார்த்தீங்கன்னா, "பொண்ண கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி இருங்க நான் போயிட்டு பொண்ண கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர கூப்பிட்டுக்கின்னு மட மேடையில போய் உட்கார வைக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணே வாண்ணே, அம்மா வாம்மா மேடைக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போயிட்டு நிக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "பொண்ணோட தங்கச்சி கூப்பிடுங்க, மணமேடைக்கு வர சொல்லுங்க" அப்படின்றாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா, "கோமதி போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஐயர்கிட்ட இது எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ ராஜியும் பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு குடுக்குறாங்க. கல்யாணமும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருது. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்றாங்க. எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, கோமதி கீழ இருக்காங்க. "கோமதி மேல வாம்மா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப கதிரும் பார்த்தீங்கன்னா, "சரி நில்லும்மா போலாம் கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, மணமேடைக்கு போறாங்க. அப்ப குமார் கிட்ட அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "2 பேரும் உங்க அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க" அப்படின்றாங்க. குமாரும் சுடரும் பார்த்தீங்கன்னா, கோமதி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வாங்கி குடுத்த மோதிரத்த கதிர் கிட்ட குடுக்குறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, குமார் கையில போட்டு விடுறாங்க. அப்ப மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இந்த மோதிரத்த தான் தூக்க முடியாத தூக்கின்னு வந்திருக்காட்டுங்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மயில் பார்த்தீங்கன்னா, "அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.